ஏடா சும்மா முடிஞ்ச விஷயத்த யோசிச்சு யோசிச்சு பிறக்க போற குழந்தைய விட்டுற முடியுமா? என்ன விட நடந்துருக்கட்டும்டா. ஆனா அந்த குழந்தை நம்ம வீட்டுல தான் வளரணும். ஆம், அது மாத்திரம் இல்ல, மயிலு கர்ப்பமா இருக்கிற விஷயம் அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே அவளை எப்ப கூட்டிட்டு வரீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்காக அவளை வீட்டு கூட்டிட்டு வந்து வாழ சொல்றியா என்ன? அவ மாசமா இருக்கான்றதுக்காக என்னைய அவளையும் சேர்த்து வைக்க பாக்குறீங்களா எல்லாரும்? டேய், அவளோட சேர்ந்து வாழணும்னு நாங்க யாருமே சொல்லவே இல்லையேடா. இப்ப என்ன வாய் விட்டுதான் சொல்லல, நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ மாசமா இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக அவ செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? எல்லாமே தப்பு தானே. ஆனா ஆனாலாம் எதுவும் இல்லப்பா. தப்புதான், தப்புதான். அதோட எல்லாமே முடிஞ்சது. இப்ப நான் மயில பார்க்க போனேன்லப்பா, அப்ப நான் தெளிவா விளக்கமா என் மனசுல இருந்த எல்லாத்தையும் நான் பேசிட்டுதான்ப்பா வந்தேன். அதை நான் உங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிடுறேன். அவ சொன்ன போய் எல்லாத்தையுமே நான் மன்னிச்சு விட்டுறேன்ப்பா. வயசு விஷயத்துல, படிப்பு விஷயத்துல, வேலை விஷயத்துலன்னு அவ சொன்ன எல்லா பொய்யும் நான் மறந்துடுறேன்ப்பா. அவ நகை விஷயத்துல சொன்ன போய், தடவை குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னாலப்பா, அந்த பொய்ய கூட நான் மன்னிச்சிடுறேன். அவ சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் ஜெயில வச்சா பாருங்க, அதை நான் என்னைக்கும் எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன். சின்ன புள்ள அரசிப்பா, அந்த புள்ள கூட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தது. ராஜு புள்ள கூட ஸ்டேஷனுக்கு வந்தது. கதிரு, செந்திலு, அப்பா, நீன்னு எல்லாருமே ஜெயிலுக்கு போனீங்க. அம்மா, நீ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல உன்னை பாக்கிறதுக்கு யாருமே இல்லாம தனியா இருந்தல்லம்மா. அதுக்கெல்லாம் யாருமா காரணம்? நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு தானே காரணம். அதெல்லாம் யோசிச்சு நான் எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? டேய், மயிலோட அப்பா அம்மா ஏதோ ரொம்ப அறிவு கெட்டத்தனமா பண்ணிட்டாங்க. மா, மயில் நினைச்சிருந்தா அவங்க பண்ணதெல்லாம் தடுத்து நிறுத்திருக்க முடியுமா? ஆனா அவ அதை செய்யலையே. அவங்க அப்பா அம்மா கூட தானே நின்னா. போலீஸ் ஸ்டேஷன் வந்து நமக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தா. நீ, நானு, அப்பா, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவன் மேல வச்ச பாசத்துக்கு விலை இல்லாம போயிடுச்சுலப்பா. அப்பா, நம்ம மிளகா மண்டியில மிளகா வாங்கிட்டு இருந்தோமேப்பா, சாரதின்னு ஒருத்தர். அவரை ஏன் மாத்துறீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? அவரு ஒரு சின்ன விஷயத்துல உங்களை ஏமாத்திட்டாரு. அந்த வாரம் கொடுக்கறதா சொன்ன சரக்க அடுத்த வாரம் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு வாரம் தானே லேட்டா கொடுத்தாருன்னு சொன்னப்போ நீங்க என்னப்பா சொன்னீங்க? டே சரவணா, அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை போயிடுச்சுடா. நம்பிக்கை இல்லாத இடத்துல வியாபாரம் பண்ண முடியாது நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்லப்பா. அப்பா, வியாபாரத்துக்கே நம்பிக்கை முக்கியம்னா குடும்பம் நடத்துறதுக்கு அந்த நம்பிக்கை முக்கியம் இல்லையாப்பா? எனக்கு மயில் மேல சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு. அவ மாசமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவ கூட என்ன சேர்த்து வைக்கிறதுக்கு யாரும் எந்த முடிவை எடுத்துறாதீங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ். சரிடா, ஆனா அதுக்காக குழந்தைய அப்படியே விட்டுற முடியுமா? மா, குழந்தைய நான் எங்கம்மா விட்டுருவேன்னு சொன்னேன்? அது என்னோட குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ ஏது செய்யணுமோ ஒரு அப்பனா நான் செய்வேன். குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே அதை என் கையில கொடுக்க சொல்லுங்க. அந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன். என்னடா பேசுற நீ? அம்மா இல்லாம குழந்தைய எப்படிடா வளர்க்கறது? மா, இந்த உலகத்துல எத்தனையோ குழந்தைங்க அப்பா இல்லாம அம்மா இல்லாம வளர்ந்துகிட்டு இருக்காங்கம்மா. அந்த மாதிரி என் குழந்தைய வளரட்டும். டேய், ரொம்ப கஷ்டம்டா. ஏமா, இந்தம்மா என் குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்கனா நீ பாத்துக்க மாட்டியாமா? இங்க பாருமா, உன்னால முடியலன்னா சொல்லிட்டு நான் கடைக்கு தூக்கிட்டு போயிடுறேன். ஏன்பா, என் குழந்தைய நான் கடைக்கு தூக்கிட்டு வந்தா நீங்க எதாவது சொல்லுவீங்களா? ஏய், என்னடா பேசிக்கிட்டு? முடியாதுன்னா சொல்லிடுங்கப்பா. என் குழந்தைய நான் எங்கேயாவது கொண்டு போய் வளர்த்துக்கிறேன். ஆனா குழந்தைய காரணமா வச்சு தங்கமயில் கூட சேர்ந்து வாழுன்னு மட்டும் தயவு செஞ்சு யாருமே சொல்லிடாதீங்க. நமக்கு நடந்ததெல்லாம் பெரிய துரோகம். அதை என்னைக்குமே எப்பவுமே என்னால மன்னிக்க முடியாது. டேய், கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அஞ்சலி வந்ததுனாலதான் நீ இப்படி பேசுறியா? ஒருவேளை அந்த பொண்ணு உன் வாழ்க்கையில வரலன்னா
நீ மயிலோட சேர்ந்து வாழறதுக்கு யோசிச்சிருப்பியோ? இல்லம்மா, நான் எடுக்கிற முடிவுக்கும் அஞ்சலிக்கும் அஞ்சலி என் வாழ்க்கையில வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அஞ்சலி என் வாழ்க்கையில வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் ஒரு மனவழியில இருந்தேன். அப்ப அவ திடீர்னு வந்தா. என் வருத்தத்தை நான் அவகிட்ட பகிர்ந்துகிட்டேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா, என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்க பொண்ணு. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. அவ என் கூட படிச்சவமா. அப்பவே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவ கூட சேர்ந்து வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்பா கிட்டயும் அந்த ஆசையை நான் சொன்னேன். ஆனா அப்பாதான் அந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாரு. நானும் அப்பா பேச்சுக்கு மரியாதை கொடுத்து சரின்னு சொல்லி இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவ வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு திரும்ப வந்திருக்கா. அவ மட்டும் நினைச்சிருந்தானா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானு கம்ப்ளைண்ட் அடிக்கிட்டே போயிருக்கலாம். ஆனா அத அவ செய்யவே இல்லை. எனக்கு ஆறுதலா மட்டும்தான் இருந்தா. அவ என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. நான் நான் தான் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் தான் அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். நான் சொல்றது எல்லாமே நடந்துச்சு, நான் மறுக்கவே இல்லை. ஆனா எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலனாலும் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள பேச்சுவார்த்தை வரலனா கூட நான் மயில் கூட சேர்ந்து வாழ்றதை யோசிக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில மயில் வேண்டாம் தான் நான் முடிவு எடுத்திருப்பேன். இந்த செகண்ட் வரைக்கும் இப்ப வரைக்கும் அதான் நடந்திருக்கும். ஏமா அப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாருமே போனோம்ல, அப்ப எடுத்த முடிவு தான்ப்பா இது. அப்பவே நான் எடுத்துட்டேன். என் வாழ்க்கையில எப்பவுமே மயில் வேண்டான்னு. அதை எந்த காலத்திலயும் நான் மாத்திக்க போறதே கிடையாது. ஒருவேளை நான் அஞ்சலியோட பேசுறது உங்களுக்கு பிடிக்கலனா நான் பேசலப்பா. அவ கூட பேசுறத நான் நிறுத்திடுறேன். அவளை பாக்குறத நான் நிறுத்திடுறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கொடுத்த வாக்குறுதியை நான் மறந்துடுறேன். ஒரு தடவை ஏமாத்தினவனுக்கு அடுத்தடுத்து ஏமாத்துறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. மனச கல்லாக்கிக்கிட்டு அதையும் நான் பண்ணிடுறேன். அதுக்காக நீங்க சொல்ற எல்லாத்தையுமே கேப்பன் மட்டும் நினைச்சிடாதீங்க. மயிலோட சேர்ந்து வாழணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். அண்ணா, அழுவாதுண்ணா. என்னடி இவ? என்னங்க? என்னைக்கு நீங்க மயிலோட சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்களோ அன்னைக்குதான் இந்த சரவணனை நீங்க கடைசியா பாப்பீங்க. எனக்கு என் குழந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக என் குழந்தைக்காக மொத்த வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை யோசிக்காம என் பிள்ளைய பத்தி மட்டுமே யோசிச்சு நான் வாழ்வேன். ஆனா அந்த மயில் எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு அவளை பத்தி இந்த வீட்டுல யாரும் பேசாதீங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லாதீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் பார்த்தா கூட மனசுக்கு ஏதோ ஒரு வேதனை வரும். அந்த வேதனை கூட எனக்கு மயில பார்க்கும்போது வரவே இல்லப்பா, வரவே இல்லம்மா. எனக்கு அவ வேண்டாம். எனக்கு மயில் வேண்டாம் 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 வேண்டாப்பா. ஆனா சரவணா, அழுவாதன அழாதன, ஒண்ணும் இல்லைண்ணே. மாப்பிள அழாதப்பா, அழாத. நாங்க எல்லாருமே இருக்கிறோம்லடா, நீ எதுக்காகடா அழற? நீ வா வா, முதல்ல உட்காரு. வா உட்காருப்பா. உட்காருண்ணே. ஏய் அண்ணே அழாதன. ஏன்பா அக்கா தண்ணி எடு. வாப்பா. அடடே சரவணா, மாமா கூட போங்க மாமா. என்னடா கதிரு, இவன் இப்படி பேசுறான்? என்னால அவன் பேசுறத தாங்கவே முடியலடா. அம்மா அம்மா, அண்ணனுக்கு ஒண்ணு இல்லம்மா, அழாதம்மா, அழுவாதம்மா.
நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மயிலக்காவை பார்க்கணும்னு நினைச்சேன், அப்புறம் போகல. அவங்க இப்போ ஓகேவா தான் இருக்காங்க ராஜி. ஆனா அவங்க அம்மா அப்பா கூட இருந்தா மறுபடியும் அவங்களுக்கு பிபி அதிகமாக தான் செய்யும். உடம்பு சரியில்லாம தான் போகும். வேற வீட்டுல பிறந்திருந்தா மயிலக்கா நிம்மதியா இருந்திருப்பாங்க போல. எந்த வீட்டுல பிறக்கணும் நாமளா முடிவு பண்ண முடியும்? அவங்க அம்மாவும் அப்பாவும் பண்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பண்ணாலே மயிலக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. இத நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? மீனா, நீ எப்போ வந்த? இப்பதான் வந்த அத்தை. அத்தை, காஃபி குடிக்கிறீங்களா? கொஞ்சமா குடுமா. என்ன அத்தை, தலைவலிக்குதா? ஆமா, கொஞ்ச நாளாவே வலிக்குது. சரி, நீ போய் மயில பாத்தியா? பார்த்தா அத்தை. எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. நீங்களும் மாமாவும் ஹாஸ்பிட்டல் போனதை பத்தி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமா, நீ போனப்போ அவங்க அப்பா அம்மா சும்மாவா இருந்தாங்க? அவங்க எப்ப சும்மா இருந்திருக்காங்க? அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, நல்லா சண்டைக்கு வர மாதிரி. நான் எதுவும் கண்டுக்கல அத்தை. அத்தை, இந்தாங்க குடுமா. மீனா, சரவணா ஆஸ்பத்திரிக்கு போனது உனக்கு தெரியுமா? தெரியும் அத்தை. முதல் தடவையா இன்னைக்குதான் சரவண மனசை விட்டு பேசினா. பாவண்டி, அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையை அடக்கி வச்சிருக்கான் தெரியுமா? மயில் சொன்ன பொய்யெல்லாம் கூட அவன் மன்னிச்சிருவானா? வீட்ல எல்லாரையும் ஜெயில புடிச்சு போட்டால, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாண்டி. மாமா இடத்துல வேற யார் இருந்தாலும் அப்படித்தானே சொல்லிருப்பாங்க. ஐயோ, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மயிலோட சேர்ந்து வாழுன்னு சொன்னா செத்து போயிடுவேன்னு சொல்றாண்டி. மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா அவன் அப்படி பேசிருப்பான். இல்லம்மா, அவ முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருந்தா கூட நாம சொல்லலாம். இப்ப அவ ரொம்ப மாறி போயிட்டா. பண்ண தப்பையெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. உங்க மாமா கிட்டயும் ஆஸ்பத்திரியில வச்சு மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கா. ச்சே, இப்ப வந்த புத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுக்கு வந்திருக்க கூடாதா? யோ, என்னத்த சொல்றதுனே எனக்கு ஒண்ணுமே தெரியல. யோ, ஏய், பொறக்க போற குழந்தைய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி. அத்தை, குழந்தைய பத்திலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பா அந்த குழந்தை நல்லபடியா வளரும். அது எப்படி? குழந்தை அப்பா கிட்ட கொஞ்ச நாள், அம்மா கிட்ட கொஞ்ச நாள் வளருமாடி? ஏய், ஏண்டி எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சு கருத்து சொல்லுவ. இப்ப ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லேண்டி, மண்டை வெடிக்குது. சரவண மாமா என்னையும் ஒரு நாள் வழியில பார்த்து பேசினார் அத்தை. என்ன பேசினா? உங்ககிட்ட பேசினதுதான் கொஞ்சம் வேற மாதிரி பேசினாரு. அவருக்கு மனசு விட்டு போச்சு போல இருக்கு. மயிலக்கா கிட்ட இருந்து முழுக்க அவர் வெளியில வந்துட்டாரு. இனிமே அவர் அக்கா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல போல இருக்கு. மயிலக்கா கூட அவருக்கு டைவர்ஸ் கொடுக்கற முடிவுல உறுதியாதான் இருக்காங்க. கோவத்திலயோ வருத்தத்திலயோ அவங்க அந்த முடிவை எடுக்கல அத்தை. நல்லா நிதானமா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தனியா பிரிஞ்சு போறதா 2 பேருக்கும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்னா அவங்க அப்படியே செய்யட்டுமே. நாம எதுவும் சொல்ல வேணாம், அமைதியா கூட மட்டும் இருப்போம். அதான் எனக்கும் சரின்னு படுது. ஆனா இடையில குழந்தை வந்து மாட்டிக்கிச்சே. ஏய், இந்த வீட்டுல வளர வேண்டிய குழந்தைடி. நம்ம கண்ணுல காட்டுவாங்களான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் காட்டுவாங்க அத்தை. எங்க போயிட போறாங்க? குழந்தை மேல நமக்கு இருக்கிற உரிமையை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே வராது. நீ சொல்றதும் சரிதான். ஆனா பாரு, எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவமோ என் புள்ள தலையில வந்து விடியுதே. வீம்பு காட்டுறோன்னு தேவையில்லாம அவனுக்கு அவசர அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி இப்ப பாரு நம்ம எல்லாருமே அவஸ்தைப்படுறோம். ஐயோ கடவுளே, எல்லாத்தையும் போட்டு யோசிச்சா தலைவலிதான் வருது. நாம யோசிச்சு மண்டையை உடைச்சுக்க எதுவும் இல்ல அத்தை. நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும்னு அமைதியா ஏத்துக்க வேண்டியதுதான். சாம்பார் ஊத்துட்டுங்களா? அதெல்லாம் வேண்டாம். சரி, இன்னும் கொஞ்சம்.
பழனி வேலை எப்போ வருவான்? அவர் இன்னைக்கு நைட்டு வர்றது சந்தேகம் தான் மாமா. மருமகனோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு நேரா அக்கா வீட்டுக்கு போவாரு. ஏமா மறுபடியும் ஏன் அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கான்? அப்புறம் அங்கேயே பிடிச்சி இழுத்து வச்சிட போறாங்க. கொஞ்சம் புத்திமதி சொல்லக்கூடாதா? அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன் பழனி அந்த வீட்டுல இருக்கும்போது இங்க வந்து போயிட்டு தானே இருந்தா? அதே மாதிரி அவன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பான். சரவணன் பண்ணட்டு இன்னும் ஆஸ்பத்திரியில தான் இருக்காளா சுகன்யா? இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஊர் உலகமெல்லாம் தேடி அலைஞ்சு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாக. ஆனா அவன் பாவம் நிம்மதியாவே இல்லையே. அது எப்படி அத்தை நிம்மதியா இருக்க முடியும்? அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைங்களுக்கு வந்துதானே தீரும். அதான். அப்படியெல்லாம் பேசாத சக்தி. நம்ம அப்பா எந்த பாவமும் பண்ணல. இப்ப நான் அனுபவிக்கல. அவங்க என்னதான் பண்ண போறாங்களா? வாயு வயிறுமா இருக்கிற பிள்ளைய அப்படியே விட்டுடணுங்கிறீங்களா? முடியாதுதான். ஆனா மயிலோட சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சரவணன் உறுதியா சொல்லிட்டானாம். புள்ளைய அவன்கிட்ட ஒப்படைச்சா கூட அவன் பாத்துப்பானாம். அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிக்கணும்ல. அது எப்படிக்கா சம்மதிக்கும்? ஆனா அவங்க 2 பேர் பிரச்சனையில பிறக்க போற குழந்தை தான் கஷ்டப்பட போகுது. மயில நினைச்சா எனக்கும் கவலையா தான் இருக்கு. அப்பா அம்மா பேச்சு கேட்டு அவ வாழ்க்கை அவளே கெடுத்துக்கிட்டான். ஆமா, ஊரா முட்டு கல்யாண பிரச்சனை எப்படி மென்னு தின்னுட்டு இருக்கீங்களா? நம்ம வீட்டுல கல்யாணம் ஆகாம ஒருத்தன் இருக்கானா? அதை பத்தி யாருக்கு எந்த கவலையும் இருக்கிற மாதிரி தெரியலையே. பாக்குறேன்றாங்க, ஒண்ணும் நடக்கலையே. மாமா, நீங்க குமாருக்கு ஏதோ ஒரு பொண்ணு பாத்துன்னு சொன்னீங்கல்ல, அந்த சம்பந்தம் என்னாச்சு மாமா? குமாருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இவனும் பொண்டாட்டி குடும்பம்னு திருந்தி வாழ்வான். அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாம். எதுக்கு வெளியூர்ல எல்லாம் போய் பொண்ணு பாத்துக்கிட்டு? அதான் சொந்த அத்தை பொண்ணே இருக்குல்ல. ஆமா, நீ யார சொல்ற? நம்ம அரசியதான் சொல்றேன்.